என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார். கடினமான கட்டளை பிறக்கப்பட்ட ஒரு இடத்திலிருந்து, சட்டம் புறப்பட்ட அந்த இடத்திலிருந்து அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு என் ஆண்டவரால் முடியுமானால், இன்றைக்கு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற காரியம், கலங்கி கொண்டிருக்கிற காரியம், இது நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியம், இது என்னமாய் முடியுமோ என்று நினைத்து கலங்குகிற காரியம், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரமாகும், எவ்வளவு நேரமாகும். இந்த வசனத்தை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக கடினமான இருதயங்களை நான் உன் பக்கமாய் திருப்புவேன். இன்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இரக்கமே இல்லாத அநேக இடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் தேடி வரும். வித்தியாசமான கட்டளை பிறக்கப்பட்ட, உங்களுக்கு விரோதமாய் கட்டளைகள் பிறக்கப்பட்ட அதே இடத்திலிருந்து, எந்த இடத்திலிருந்து தீமை வந்ததோ, எந்த இடத்திலிருந்து அவமானம் வந்ததோ, எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு விரோதமான மனிதர்கள் இருந்தார், அதே இடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை கடந்து வரும் என்று கர்த்தர் திருவிழம் பெற்றுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மனதார நான் ஜெபிக்கிறேன். இரக்கம் ஆண்டவரே வர முடியாத இடத்திலிருந்து, இரக்கம் தடைபட்ட இடத்திலிருந்து, அதிகாரம் புறப்பட்ட அந்த இடத்திலிருந்து இரக்கத்தை கொண்டு வருவதற்கு வல்லவராய் இருந்தீரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலிருந்தா நன்மை வருமோ என்று எதிர்பார்த்திருக்கிறார்களோ, இல்லை இந்த இடத்திலிருந்து தீமை வந்துவிடுமோ என்று நினைக்கிறார்களோ, அங்கெல்லாம் காரியங்கள் மாறுதலாய் முடியட்டும். இந்த நாள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இந்த 21 நாட்கள் முடிகிறதற்குள்ளே என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அவர்கள் அனுப்புகிற ஜெப குறிப்புகள் ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புகிற ஜெப குறிப்புகள், இன்னும் மனதிலே ஆண்டவரே ஜெப குறிப்புகள் கூட அனுப்ப தெரியாமல் ஆண்டவரே ஜெப குறிப்பை மனதில் வைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் பிதாவே.